நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு ஊர்ல வசிக்கிறோம். அந்த ஊருக்கு அடியில நீர் இருந்தா ஓகே, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஓகேவா? கிட்டத்தட்ட 100 வருஷமா கொழுந்து விட்டு எரியும் இந்தியாவின் ஒரு ஊர். அந்த ஊர்ல வசிக்கிற மனிதர்களை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 1800ஆம் ஆண்டு வாக்குல ஜார்க்கண்ட்ல ஒரு இடத்துல இயற்கை நிலக்கரி இருக்கிறத பிரிட்டிஷ் அரசு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நிலக்கரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுனா நம்ம மதுரையை விட பெருசு. இது இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கான இயற்கை நிலக்கரி. அந்த பகுதிக்கு பேர் ஜாரியா கோல்ஃபீல்ட், அதாவது ஜாரியா நிலக்கரி சுரங்க பகுதி. உடனே அந்த நிலப்பகுதிகளில் சுரங்கங்கள் அமைச்சு நிலக்கரி வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க கிடைக்கிற நிலக்கரியை வச்சுதான் இந்தியா முழுக்க நிலக்கரி என்ஜின் ரயில் பயன்பாட்டை பெருக்கியது பிரிட்டிஷ் அரசு. அங்கிருந்த மக்களோட வாழ்வாதாரம் அந்த நிலக்கரி சுரங்கங்களை நம்பி பின்னப்பட்டுச்சு. வேலை இல்லாம இருந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் அது உண்டு பண்ணி கொடுத்துச்சு. 1916 மே மாதம் ஒரு நாள் ஜாரியா கோல்ஃபீல்ட்ல இருக்கிற போகா பகாரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நிலக்கரி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல இருக்கிற நிலக்கரி காற்றுல உள்ள மூலப்பொருட்களோட கலந்து திடீர்னு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து பூமிக்கடியில பரவ ஆரம்பிச்சது. உடனே அங்கிருந்த சுரங்க தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க. தண்ணீரை ஊற்றினாங்க, மணல் அள்ளி கொட்டினாங்க. எதுக்குமே அந்த தீ அணையல. அப்படியே நாள் கணக்குல எரிய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாருமே பயந்து போனாங்க. இருந்தாலும் இப்படியே கொஞ்ச நாள் எரிஞ்சு தன்னால அணைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்தடுத்து குஜாமா, லால் டெங்கச், கானோடிக், சிஜுவா போன்ற பக்கத்து ஊர்களுக்கும் தீ பரவ ஆரம்பிச்சது தவிர அணையல. சுரங்கங்களை மூடி அணைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் எந்த பலனும் இல்ல. ஒரு கட்டத்துல அந்த நெருப்பு இருக்கிற பகுதியை அப்படியே விட்டுட்டு மற்ற பகுதியில இருந்து நிலக்கரியை தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு 110 வருஷம் ஆகிடுச்சு. இன்னைக்கும் இப்பவும் அந்த ஊர்களோட நிலத்துக்கடியில நிலக்கரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 1916ல அங்க நிலத்துக்கடியில நிலக்கரி தீப்பிடிக்கிறப்ப நிலத்துக்கு மேல அந்த ஊர்கள்ல கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் வசித்து வந்தாங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் சேனல் நேமுக்கு கீழே இருக்கு.